நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை என்று தெரிந்தும் அதில் பாதியை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட்டே கழிக்கிறோம். மற்றவர்களின் மனதில் என்ன நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டே உன் மன அமைதியை இழக்காதே. ஒரு நாள் உன் நண்பனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாய். வழக்கமாக உடனே பதில் அனுப்புபவன் இந்த முறை 2 மணி நேரமாக பதில் அனுப்பவில்லை. உன் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டேனா? அவனுக்கு என் மீது கோபமா? சில மணி நேரம் கழித்து பதில் வருகிறது. சரி, அவ்வளவுதான். இப்போது உன் மூளை இன்னும் வேகமாக ஓடுகிறது. ஏன் வெறும் சரி என்று சொன்னான்? முன்பு இப்படி பேச மாட்டானே? ஒரு வார்த்தை. ஆனால் அதற்குள் நீ ஒரு முழு கதையை எழுதிவிட்டாய். சண்டை நடந்துவிட்டது. நட்பு உடைந்துவிட்டது. அவன் உன்னை வெறுக்கிறான். எல்லாமே உன் தலையில. அடுத்த நாள் அவனை பார்க்கிறாய். அவன் சாதாரணமாக பேசுகிறான். அப்பொழுதுதான் தெரிகிறது, நேற்று அவனுக்கு வேலை அதிகம். அவ்வளவுதான். நாம் எத்தனை முறை இதை செய்கிறோம் தெரியுமா? மற்றவர்களின் அமைதிக்கு நாமே அர்த்தம் கொடுக்கிறோம். அவர்களின் முகத்திற்கு அர்த்தம் கொடுக்கிறோம். அவர்களின் குரலுக்கு அர்த்தம் கொடுக்கிறோம். பிறகு நாமே உருவாக்கிய கதையால் நாமே கஷ்டப்படுகிறோம். ஒருவர் உன் மீது கோபமாக இருந்தால் அதை சொல்ல வேண்டியது அவருடைய பொறுப்பு. எல்லோருடைய மனதையும் படிப்பது உன் வேலை இல்லை. உன் வாழ்க்கையை வாழ். ஏனென்றால் உனக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. 2வது உண்மை. 2 இளைஞர்கள் ஒரே இடத்தில் வேலை செய்தார்கள். ஒருவன் தினமும் வேலை முடிந்ததும் வீட்டிற்கு வந்து கைபேசியை எடுத்தான். யார் புதிய கார் வாங்கியிருக்கிறார்? யார் வெளிநாடு சென்றிருக்கிறார்? யார் புதிய வீடு வாங்கியிருக்கிறார்? யாருக்கு எவ்வளவு சம்பளம்? எல்லாம் அவனுக்கு தெரியும். இன்னொருவனுக்கு யார் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாது. புதிய திறமையை கற்றுக்கொண்டான். வேலை முடிந்ததும் 1 மணி நேரம் படித்தான். உடற்பயிற்சி செய்தான். கொஞ்சம் பணம் சேமித்தான். 5 வருடங்கள் கழித்து முதல் மனிதனுக்கு இன்னும் எல்லோருடைய வாழ்க்கையும் தெரிந்திருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை மட்டும் அதே இடத்தில் இருந்தது. 2வது மனிதனுக்கு மற்றவர்களின் வாழ்க்கையைப் பற்றி ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாறியிருந்தது. இதில் ஒரு கொடூரமான உண்மை இருக்கிறது. மற்றவர்களை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை உருவாக்காமல் விட்ட ஒரு நிமிடம். அவன் என்ன வாங்கினான்? அவள் எங்கே போனாள்? அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது? அவள் ஏன் இப்படி இருக்கிறாள்? இவை எதுவும் உன் வாழ்க்கையை முன்னேற்றாது. உனக்கு நேரமே இல்லாத அளவுக்கு உன்னை உருவாக்குவதில் பிஸியாக இரு. ஒழுக்கமாக இரு. ஒரு இலக்கை பிடித்துக்கொள். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட நேரமில்லாத அளவுக்கு உன் பாதையில் நட. ஏனென்றால் உனக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. 3வது உண்மை. ஒரு மனிதன் எல்லோருக்கும் பிடித்தவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். யாராவது உதவி கேட்டால் முடியாது என்று சொல்ல மாட்டான். தனக்கு நேரமில்லாவிட்டாலும் மற்றவர்களுக்காக ஓடுவான். ஏன்? ஒரே காரணம், என்னை யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். முதல் முறையாக ஒருவரிடம் முடியாது என்று சொன்னான். அந்த மனிதர் கோபப்பட்டார். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இத்தனை வருடங்கள் அந்த மனிதர் அவனை விரும்பவில்லை. அவனுடைய வசதியை விரும்பியிருக்கிறார். நீ எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சி செய்யலாம். ஆனால் எல்லோருக்கும் பிடித்தவனாக இருக்க முடியாது. அதற்கு முயற்சி செய்தால் ஒரு நாள் எல்லோருக்கும் பிடித்தவனாக இருக்கலாம். ஆனால் உனக்கே உன்னை பிடிக்காமல் போய்விடும். ஒரு வரி மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எல்லோருக்கும் என்னை பிடிக்காது. ஆனால் எல்லோருடைய கருத்தும் முக்கியமல்ல. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் முக்கியம். உன்னுடன் நிற்பவர்கள் முக்கியம். உன்னை வளர வைப்பவர்கள் முக்கியம். தெரியாத ஒருவரின் கருத்துக்காக உன் வாழ்க்கையை மாற்றாதே. உனக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. 4வது உண்மை. 20 வயதில் ஒருவன் நினைக்கிறான், ஒரு நல்ல வேலை கிடைத்துவிட்டால் வாழ்க்கை சரியாகிவிடும். வேலை கிடைக்கிறது. பிறகு சம்பளம் கொஞ்சம் அதிகமானால் போதும். சம்பளம் அதிகமாகிறது. பிறகு ஒரு வீடு வாங்கினால் போதும். வீடு வாங்குகிறான்.
பிறகு புதிய பிரச்சனை: கடன், வேலை அழுத்தம், குடும்ப பொறுப்பு, குழந்தைகள், உடல் நலம். வாழ்க்கையின் ஒரு விசித்திரமான விதி இது. நீ ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கும் நேரத்தில் வாழ்க்கை கேள்வியையே மாற்றிவிடும். அதனால்தான் வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்த பிறகு வாழலாம் என்று நினைக்காதே. அந்த நாள் வராது. வாழ்க்கை குழப்பமாகத்தான் இருக்கும். சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், சில கேள்விகளுக்கு ஒருபோதும் கிடைக்காது. அதற்காக வாழ்க்கையை நிறுத்தி வைக்க முடியாது. பதில் தெரியாமலேயே முன்னேற கற்றுக்கொள். ஏனென்றால் உனக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. 5வது உண்மை: ஒருவன் நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்பினான். நீச்சல் பற்றிய புத்தகங்கள் வாங்கினான், வீடியோக்கள் பார்த்தான். கை எப்படி அசைக்க வேண்டும் என்று தெரியும், கால் எப்படி அடிக்க வேண்டும் என்று தெரியும், மூச்சை எப்போது எடுக்க வேண்டும் என்றும் தெரியும். நீச்சல் பற்றிய கேள்வி கேட்டால் அவன் 1 மணி நேரம் பேசுவான். ஆனால் அவனை தண்ணீரில் விட்டால் அவனுக்கு நீந்தத் தெரியாது. ஏனென்றால் தண்ணீரைப் பற்றி படிப்பதால் நீச்சல் வராது. வாழ்க்கையும் அப்படித்தான். தன்னம்பிக்கை பற்றி 100 காணொளிகள் பார்க்கலாம், தொழில் பற்றி 50 புத்தகங்கள் படிக்கலாம், உடற்பயிற்சி பற்றி எல்லாம் தெரிந்திருக்கலாம், பணம் சம்பாதிப்பது பற்றி பேசலாம். ஆனால் ஒரு நாள் தண்ணீருக்குள் இறங்க வேண்டும், தோல்வி அடைய வேண்டும், தவறு செய்ய வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும், மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கை. தெரிந்திருப்பது சக்தி அல்ல, செய்வதுதான் சக்தி. வாழ், தவறு செய், கற்றுக்கொள், சிரி, தோல்வி அடை, மீண்டும் எழு, நேசி, உருவாக்கு, அனுபவி. ஏனென்றால் இறுதியில் உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய செல்வம் பணம் அல்ல, புகழ் அல்ல, மற்றவர்களின் அங்கீகாரமும் அல்ல, நேரம். அதுவும் எவ்வளவு இருக்கிறது என்று உனக்கே தெரியாத நேரம். அதனால் வாழ்க்கையை நாளைக்கு ஒத்திவைக்காதே. இது பயிற்சி அல்ல, இது 2வது வாய்ப்புக்காக காத்திருக்கும் முதல் வாழ்க்கையும் அல்ல. 6வது உண்மை: ஒரு நாள் உன்னுடன் தினமும் பேசிய ஒருவர் ஒரு நாள் பேசாமல் போகலாம். நீ உயிராக நேசித்த ஒரு உறவு முடியலாம். நீ பல வருடங்கள் வேலை செய்த நிறுவனம் உன்னை விட்டுவிடலாம். நீ வாழ்ந்த வீடு ஒரு நாள் வேறு ஒருவருடையதாகலாம். நாம் ஒரு தவறு செய்கிறோம். நம் வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்கள் என்றைக்கும் இப்படியே இருக்கும் என்று நினைக்கிறோம். இருக்காது. மனிதர்கள் மாறுவார்கள். ஆனால் வாழ்க்கை தொடர்ந்து போகும். ஒரு கதவு மூடப்பட்ட பிறகு அந்த கதவின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு இருப்பது விசுவாசம் அல்ல. சில நேரங்களில் அது பயம். முடிந்ததை முடிந்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் உன் வாழ்க்கை முழுவதும் வருவதில்லை. ஒரு அத்தியாயத்திற்கு மட்டும் வருகிறார்கள். அந்த அத்தியாயம் முடிந்தால் அடுத்த பக்கத்தை திருப்பு. ஏனென்றால் ஒரு நாள் நீ கடைசியாக உன் கைபேசியை கீழே வைப்பாய். கடைசியாக வேலைக்கு செல்வாய். கடைசியாக உன் நண்பனை பார்ப்பாய். கடைசியாக உன் குழந்தையை அணைத்துக் கொள்வாய். கடைசியாக ஒரு சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பாய். ஆனால் அது கடைசி முறை என்று அந்த நேரத்தில் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மர்மம். நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் நமக்கு நேரம் முடிவில்லாதது போல வாழ்கிறோம். அதனால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அதிகமாக கவலைப்படாதே. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை அளக்காதே. எல்லோருக்கும் பிடிக்க முயற்சி செய்யாதே. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடாதே. எல்லாம் சரியாகும் வரை சந்தோஷத்தை ஒத்திவைக்காதே. முடிந்ததை பிடித்துக்கொண்டு நிற்காதே. வாழ்க்கையைப் பற்றி படித்துக்கொண்டே இருக்காதே. உனக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை.